இதில் டிரைவர் இன்ஜினியர் எல்லாம் சொன்னீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பயிற்சிகள் வழங்கப்படும்? அவங்க பணி சார்ந்த பயிற்சிகள் கொடுப்பாங்களா, அல்லது இராணுவ பயிற்சி இந்த ட்ரில் அதிலலாம் அவங்களை ஈடுபடுத்துவாங்களா? ரொம்ப சூப்பரான கேள்விங்க. ஏன்னா நாங்கள் மிலிட்ரியில் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீ ஒரு வீரன், படை வீரன். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து நான் டிரைவரு, நான் கிளார்க்கு, நான் என்ஜினியர்லாம். ஸோ எங்கள் ட்ரைனிங் எப்படின்னீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பேசிக் அடிப்படை இராணுவ பயிற்சி. அது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, செஞ்சே ஆகணும். எல்லோரும் அது ஓடணும், ஒடியாரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், துப்பாக்கி சுடணும், குறி வைக்கணும். ஒரு சென்ட்ரி வந்தாங்கன்னா, அந்த ஒரு எனிமி வந்தாங்கன்னா அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாம் எல்லாருமே கற்றுக்கிட்டே ஆகணும். அதுக்கு அடுத்த பயிற்சி தான் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அது படையில் போனாங்கன்னா அதிவேக பீரங்கி அடிக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, மெஷின் கன்னை ஆப்ரேட் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, அது மாதிரி வண்டியை ஓட்டுறவங்க தனியாக இருப்பாங்க. அதனால் 2 ட்ரைனிங் தனி. பேசிக் அடிப்படை இராணுவ பயிற்சியும் ஸ்பெஷலிஸ்ட் பயிற்சிங்கிறது தனியாக இருக்கும்.